ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், பாவத்தில் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டு நமக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் மாம்ச இச்சைகளின்படி நடந்து மாம்சமும் மனசும் என்ன சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்கும்போது நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அக்கிரமத்தில் நாம் மரித்திருந்தோம். தேவனுடைய இரத்தத்தினால கிறிஸ்துவோடு கூட நம்மை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் ரட்சிப்பை பெறும்போது, தேவனுடைய அன்பை ரட்சிப்பை பெறும்போது நமக்கு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவோடு கூட நாம் பாவத்தில் மரித்து பாவத்தில் எல்லாவற்றையும் செய்து இருக்கும்போது ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவன் நம்மை ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்காக நாம் பிழைக்கப்படுகிறோம். பிழைக்கப்படும்போது தேவன் அவர் மரித்தது எப்படி அதே போல் நம்மையும் மரித்து அவர் உயிர்த்தது எப்படி அதே போல் நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஞானஸ்தானத்தின் மூலம் பாவத்திற்காக மரிக்கிறோம். அப்படி மரிக்கும்போது தேவன் கிறிஸ்துவுக்காக எழும்பும்படியாக எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட நாம் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். அவரோடு கூட அமரும்படியாக, அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட வாழும்படியாக, உன்னதங்களில் அவரோடு கூட வாழும்படியான ஸ்லாக்கியத்தை எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு, அவருடைய அன்பை பெற்ற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து விடாதபடிக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்ததற்காக ஒவ்வொரு நாளிலும் நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை பாவத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக தேவனிடத்தில் நாம் தேவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அந்த உன்னதங்களில் உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் பாவத்தில் மரித்து கிடக்கிறார்கள். அந்த பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்து தேவன் ரட்சிப்பை கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு அருளி அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுப்பி இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை, இந்த உன்னதங்களிலே அமரக்கூடிய ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அதைவிட பாக்கியமான ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அது கிறிஸ்து நமக்காக மரித்ததினால, கிறிஸ்து நமக்காக எழும்பினதினால இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கார். இன்னும் பெற்றுக்கொள்ளாத அநேகருக்காக நாம் அவரிடத்தில் நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை அநேகர் இருப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து நீர் ஆண்டவரே நீர் எழும்பினீரே, அதுபோல் எங்களையும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நீர் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. அந்த உன்னதங்களிலே நாங்கள் அமரும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்து எங்களை உயிர்ப்பித்து அதற்காக நன்றி. தொடர்ந்து உமக்காக நாங்கள் வாழ அந்த உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.